இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது லேக் டிஸ்ட்ரிக்ட். நான் கானிஸ்டன் லேக்லேருந்து போட்டிங் பண்ணிட்டுருக்கேன். லேக் டிஸ்ட்ரிக்ட் ஒரு தேவலோகம், ஹெவன்லி பிளேஸ்ன்னுவாங்க. நான் ஒரு 18-20 முறை போயிருக்கேன். எவ்ரி இயர் போகிறேன். இன்னமும் எனக்கு சலிக்கலை, ஸ்காட்லாண்ட் மாதிரி. இந்த கானிஸ்டன் லேக்கில் போட்டிங் பண்ணுறேன் செல்ஃபாக. இங்கே செல்ஃப் போட்டிங் பண்ணலாம். இங்கேருந்து விண்டமியா, ஆம்பல் சைடு, கெஸ்விக்கு, போனஸ் ஆன் விண்டமியா, நிறைய லேக்குங்க இருக்குது. நான் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போதும் இது ஒரு அழகு. நிறைய லேக்குங்களால் அமைந்த ஊர் என்றதால் தான் அதுக்கு பேர் லேக் டிஸ்ட்ரிக்ட். நம்ம வர்ணிச்சிக்கினே இருக்கலாம். அதனால தான் இதை ஹெவன்லி பிளேஸ்னுவாங்க. நிறைய போயட்ஸு, நிறைய ஸ்டோரி டெல்லர்ஸ் எல்லாருமே இங்கே வந்து அவங்களோட வாழ்க்கையில் நிறைய நாள் இருந்து இங்கே ஸ்டோரி எழுதுறது, அவங்களோட பயணங்களை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில்வியா போட் ஓட்டின்னு இருக்கா. இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. நீங்களும் இங்கிலாண்டில் இருந்தீங்கன்னா ஒரு முறையாவது லேக் டிஸ்ட்ரிக்ட் போங்க. ஐ ஹைலி ரெக்கமெண்டட் லேக் டிஸ்ட்ரிக்ட். ட்ரக்கிங் பண்ணுறவங்களுக்கும் போட்டிங் பண்ணுறவங்க சவுத் வெஸ்ட் இங்கிலாந்து, நார்த் வேல்ஸ், இந்த 2 இடங்களையும், அதுக்கப்புறமா கார்ன்வால், டெவன், போர்ட்ஸ்மவுத் அந்த பக்கம், இது எல்லாத்தையும் வாழ்க்கையில் ஒரு முறையாதும் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கிலாண்டில் இருந்ததுக்கான விட்சமான ஒரு சந்தோஷத்தை கிடைச்சிருக்கும். ப்ளீஸ் ட்ரை. பயணத்தின் போது தான் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். புதிய புதிய மனிதர்களை சந்திக்க முடியும். பயணம் உங்களை ஆசுவாசப்படுத்தும். இயற்கையை ரசிக்கும் போது பொறாமை இல்லாமல் அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை வரும்.